அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் மேதகு ஆளுநர் உரைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பதில் உரையாற்றினார்கள். நேற்றைய தினம் மேதகு ஆளுநர் உரையின் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பல்வேறு கருத்துக்களை நான் தெரிவித்திருந்தேன். அந்த கருத்துக்களுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பதில் உரையில் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. நேற்றைய தினம் நான் மாண்புமிகு ஆளுநர் உரையில் பேசிக் கொண்டிருந்த பொழுது இடையிலே குறுக்கிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள், நீங்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கூட திறக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்தார். இன்றைய தினம் ஆதாரத்தோடு சட்டமன்றத்திலே நான் எந்தெந்த தேதியில் ஜியோ வெளியிடப்பட்டது, எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்ற விவரத்தை சட்டப்பேரவையில் நான் தெரிவித்தேன். 11/12/2017 அன்று 12 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஜியோ நம்பர் 467 வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதாவது 12 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஜியோ போடப்பட்டது. அதேபோல் 20/3/2018 அன்று தமிழகத்தில் 30 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஜியோ நம்பர் 91 அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதற்கு மீண்டும் மறுப்பு தெரிவிக்கின்றார். நேற்றைய தினம் வேண்டுமென்றே திட்டமிட்டு நான் பேசுகின்ற பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் குறுக்கிட்டு ஒரு தவறான உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டை தெரிவித்த காரணத்தினாலே அவர் சொன்ன கருத்து பொய்யானது, உண்மைக்கு புறமானது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது 2017 2021 வரை 42 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அதற்குள்ள ஜியோ நம்பரையும் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். இதை எதற்காக சொன்னேன் என்றால், நேற்றைய தினம் அவர் பேசியது தினகரன் பத்திரிகையிலே வெளியில் வந்திருக்கின்றது. அதற்காகத்தான் அதை மறுத்து இன்றைய தினம் சட்டமன்றத்திலே விளக்கத்தை கொடுத்திருக்கின்றேன். அதேபோல திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைத்து 33 மாத காலம் ஆகிறது. இந்த 33 மாத காலத்தில் பல்வேறு புதிய திட்டங்களை அவர்கள் அறிவித்தார்கள். பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் திட்டங்கள் அறிவிக்கின்ற பொழுதும் சரி, பிரச்சனைகள் ஏற்படுவதும் சரி, அதற்கென்று ஒரு குழுவை போடுவார்கள். இதுவரை 52 குழுக்கள் மேலாக போடப்பட்டதுக்காக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன. அவை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை குழுக்கள் போடப்பட்டன, எத்தனை குழுக்கள் முழுமையான அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன, அந்த அறிக்கையின் பேரில் என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுக்கப்பட்டிருக்கின்ற விவரத்தை நான் கேட்டேன். அதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டேன். அதையும் மாண்பு முதலமைச்சருடைய பதிலில் தெரிவிக்கப்படவில்லை. அதோடு உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினீர்கள். அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டினுடைய பட்டியல், எந்தெந்த தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வருகின்றது என்ற விவரம், அதில் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும், எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கும் என்ற விவரத்தையும் நீங்கள் பதில்களில் தெரிவிக்க வேண்டும் சொன்னேன். அதையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. அதோடு உங்கள் தொகுதியில் முதல்வன் என்ற திட்டத்தில் சுமார் 20.30 லட்சம் மனுக்கள் பெற்றதாகவும், அதில் 19.30 லட்சங்கள் மனுக்கள் தீர்வு காணப்பட்டதும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதில் சில விளக்கங்களை நான் கேட்டேன். இதில் எத்தனை மனுக்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன என்ற விவரம் முதலமைச்சருடைய பதில் உரையில் தெரிவிக்க வேண்டும் சொன்னால் அதுவும் தெரிவிக்கப்படவில்லை. மிக்ஜாம் புயல் சென்னைக்கு வந்த பொழுது கனமழை பொழிந்தது. அதோடு சென்னை சுற்றியுள்ள
சில மாவட்டங்களில் கனமழை பொழிந்து மக்களுக்கு உடைமைகள் சேதமடைந்தன. இந்த கனமழையால் மக்களுக்கு நிறைய சேதங்கள் ஏற்பட்டது. அப்படி சேதம் ஏற்படுகின்ற பொழுது அதற்காக செலவழித்த தொகை எவ்வளவு என்று கேட்டேன். அதற்கும் பதில் இல்லை. அதேபோல் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் கனமழை பொழிந்தது. அந்த கனமழை பொழிகின்ற பொழுது அங்கே கடும் சேதம் ஏற்பட்டது. அந்த சேதத்திற்கு எவ்வளவு செலவு அரசின் மூலமாக செலவழித்தீர்கள் என்ற விவரத்தை கேட்டேன். அதுவும் அவர் பதிலுரையிலே தெரிவிக்கப்படவில்லை. அதேபோல் 1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு என்ன யுத்திகளை கடைபிடிக்கின்றீர்கள்? 1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு இந்த அரசு என்னென்ன யுக்திகளை கடைபிடிக்கின்றது என்ற விவரத்தை சட்டமன்றத்திலே பதிலுரையிலே தெரிவிக்க வேண்டும். அதுவும் தெரிவிக்கவில்லை. அதேபோல் அவருடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் 11.7 லட்சம் ஹெக்டேர் தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வரப்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இதுவரை எத்தனை லட்சம் ஹெக்டேர் தரிசு நிலங்களை இன்றைக்கு சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்ட என்ற விவரத்தை நீங்கள் பதிலில் தெரிவிக்க, அதுவும் தெரிவிக்கப்படவில்லை. அதேபோல் 10 லட்சம் ஏக்கர் உள்ள இருபோக சாகுபடி பரப்பை 20 லட்சம் ஏக்கராக உயர்த்தவும் சொன்னார்கள். அதற்கும் உண்டான பதில் இந்த பதிலுரையில் கிடைக்கப்படவில்லை. அதோடு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2023 அன்று மேட்டூருக்கே நேராக வந்து ஜூன் 12ஆம் தேதி உரிய காலத்திலே டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி குறித்த நேரத்திலே தண்ணீர் கிடைக்கும் என்று அறிவிப்பை வெளியிட்டு தண்ணீரை திறந்து விட்டார். ஆனால் நமக்கு ஒவ்வொரு மாதமும் கர்நாடக அரசு காவிரியிலே தண்ணீர் திறந்துவிடும். அதை கேட்டு பெறவில்லை. அதனால் தண்ணீரை ஜூன் மாதம் 2023 ஜூன் மாதம் மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு விட்டது. டெல்டா மாவட்ட விவசாயிகள் குறுவை சாகுபடிக்காக அவர்களும் முதலமைச்சர் திறந்து விட்டுவிட்டார் என்று சொல்லி அவர்களும் குறுவை சாகுபடி செய்து விட்டார்கள். ஆனால் முழுமையான தண்ணீர் கிடைக்காத காரணத்தினால் கிட்டத்தட்ட 5.2 லட்சம் ஹெக்டேர் குறுவை சாகுபடி செய்யப்பட்டதில் 3.5 ஹெக்டேர் அந்த பயிரிட்ட பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் கருகி சேதமடைந்து விட்டன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்த்துக்கொள்வோம். ஆனால் இந்த விடியா திமுக அரசு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு ஆட்சி செய்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படாத காரணத்தினால் இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு அந்த காப்பீட்டு தொகை கிடைக்கவில்லை. அதை இந்த அரசு செய்த காரணத்தினால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நிவாரணம் கிடைக்கவில்லை. ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் செய்யப்பட்டிருந்தால் கிடைத்திருக்கும். அதை இந்த அரசு வழங்க வேண்டும் என்று நான் தெரிவித்தேன். அதற்கும் பதிலில்லை. அது மட்டுமில்லாமல் அதுக்கு பிறகு மழையை நம்பி நிலத்தடி நீரை நம்பி சம்பா தாளடி போன்ற பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டார்கள். அதற்கும் உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கவில்லை. காலம் தாழ்த்தி தண்ணீர் 10 நாட்கள் திறந்தனால் அந்த பயிர்களும் வாடிக்கொண்டிருக்கின்றன. பல பயிர்கள் சம்பா தாளடி பயிர்கள் இன்றைக்கு கருகிவிட்டன. அதையெல்லாம் வேளாண் துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் முழுமையாக கணக்கிட்டு ஒரு ஹெக்டருக்கு 1 ஏக்கருக்கு 35,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று நான் என்னுடைய ஆளுநர் உரைகளை நான் தெரிவித்தேன். அதற்கும் பதில் அளிக்கவில்லை. அதோடு இன்றைய தினம் விலைவாசி உயர்ந்து விட்டது. அந்த விலைவாசி உயர்வுடைய பட்டியலை நான் படித்தேன். இன்றைக்கு ஏழை எளிய நடுத்தர மக்கள் அன்றாடம் உழைத்து வாழ்கின்ற மக்களுக்கு இந்த விலைவாசி என்பது மிகப்பெரிய சுமை. அவை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விலைவாசி உயர்ந்திருக்கின்றது என்ற பட்டியலை நேற்றைய தினம் படித்தேன். அந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு முதலமைச்சரிடத்தில் எந்த பதிலும் இல்லை. கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள். அதை நான் கடந்த ஆண்டே சுட்டிக்காட்டினேன். இன்று வரை கட்டுமான பொருட்கள் விலை இறக்கவே இல்லை. அதையும் சுட்டிக்காட்டினேன். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்கின்றது.
இன்றைக்கு செங்கல் விலை உயர்ந்திருக்கின்றது, ஜல்லி விலை உயர்ந்திருக்கிறது, எம்சாண்ட் விலை உயர்ந்திருக்கின்றது, மணல் விலை உயர்ந்திருக்கின்றது, கம்பி விலை உயர்ந்திருக்கின்றது, சிமெண்ட் விலை உயர்ந்திருக்கின்றது. ஆகவே கட்டுமான தொழில் ஈடுபட்டுகின்ற லட்சக்கணக்கான தொழில்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த தொழிலாளர்கள் வேலை இழக்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே நடுத்தர ஏழை மக்கள் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த விலை உயர்வினால் பாதிக்கப்பட்டுகின்றார்கள். இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இந்த நீங்கள் அறிவித்தவாறு அத்தியாவசிய பட்டியலில் இதை சேர்க்கப்பட்டு இந்த விலை ஏற்றத்தை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அதற்கும் பதிலில்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.